Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு நிதிஷ் சந்திரபாபு நாயுடு ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் மோடி. எப்படி இருக்க போகிறது பாஜகவின் கூட்டணி ஆட்சி? இந்த தலைப்புல தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் TN ரகு அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். நம்மோடு காங்கிரஸில் இருந்து பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பீட்டர் அல்போன்ஸ். மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு RK. பீட்டர் அல்போன்ஸ் சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கூட்டணி ஆட்சிக்கான ஆதரவு கிடைச்சிருச்சு. எல்லாருமே யோசிச்சது உடனடியா கொடுப்பாங்களா, நிபந்தனை விதிப்பாங்களா அப்படின்னு பல யூகங்கள் இருந்தது. ஆதரவு கிடைத்து விட்டது. கூட்டணி ஆட்சி அமைய போகிறது. எப்படி இருக்கும் அப்படின்னு யூகிக்கிறீங்க? அதாவது நிச்சயமாக மோடி அரசு கடந்த 10 ஆண்டுகளை போல் ஆண்ட ஆட்சி இனிமேல் சாத்தியமல்ல. 2 காரணம். ஒன்று, பாஜகவுக்கு தனிப்பட்ட பெரும்பான்மை இல்லாதது ஒரு காரணம். இரண்டாவதாக, பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய உறுப்பினர்கள் மிக கணிசமான அளவில், ஏறக்குறைய இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் இருக்கின்ற அளவுக்கு சற்று 30 பேர் தான் குறைவு. அந்த அளவிலே அவர்களும் இருக்கின்ற காரணத்தினால் பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை இதற்கு முன்னால ஒரு புல்டோசர் வைத்து அடித்து நொறுக்கினார்கள் அல்லவா மோடியினுடைய அந்த 10 ஆண்டு ஆட்சியில, அதை மாதிரி நடத்த முடியாது. ஆகவே ஓரளவுக்கு ஜனநாயக விழுமியங்கள் படியும் அரசியல் சாசன சட்டப்படியும் தான் நடக்கணும். இன்னைக்கு சபாநாயகர் தனக்கு வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார். யாரு? இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு. அப்படி ஒரு சபாநாயகர் தெலுங்கு தேச கட்சிக்கு கிடைக்கின்ற போது அவர் ஓரளவுக்கு பாஜகவினுடைய எஜமானத்தனமான பார்வையோடு மாநிலங்களவை நடத்த மாட்டார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் ஒன்று, கடந்த காலத்தில் வாஜ்பாய் நடத்திய கூட்டணி அரசோடு இதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா என்று எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா வாஜ்பாயினுடைய அணுகுமுறையும் வாஜ்பாயோடு கூட்டணியில பங்கேற்ற தலைவர் கலைஞர் அவர்களை போன்ற தலைவர்களுடைய அணுகுமுறையும் முழுமையான, ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்ல நிபந்தனைகளை விதித்தார். ஒரு 4-5 நிபந்தனைகளை விதித்து, இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் பாஜக ஒத்துக்கொண்டால்தான் கூட்டணி என்று சொல்லி அதற்காக வேண்டிய அனுமதியை அவர்கள் ஒத்துக்கொள்ள வைத்து அதற்கான ஒப்புதலை எழுத்து மூலமாக பெற்ற பிறகுதான் கலைஞர் அவர்கள் அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தார். ஆனா இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அந்த நிலையில் இருக்கிறார்களா என்றால் எனக்கு தெரியல. எனக்கு கேள்வி வருகிறது. அப்படி ஒரு நிர்பந்தமோ நெருக்கடியோ கொடுக்கப்படவில்லை அப்படின்றது மோடிக்கான வெளி தரப்பு பிரமாதமா இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்க என்ன அப்புறம் உங்களுக்கு எங்கிருந்து அந்த நம்பிக்கை கிடைக்குது இந்த முறை ஜனநாயகத்தோடு இருப்பாங்க? அதாவது நீங்க சந்திரபாபு நாயுடு சாதாரணமாக நிதிஷ்குமாரை எடை போட்டு விட முடியாது. அவங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சந்திரபாபு நாயுடு நான் கடந்த முறை தேவகவுடா ஆட்சியில் இருக்கின்ற போது அன்னைக்கு இருந்த கூட்டணியினுடைய கன்வீனராக அவர் இருந்தார். அவரோடு தமிழ் மாநில காங்கிரஸ் பிரதிநிதியாக அந்த கூட்டணிக்கு வேண்டிய காரியங்களை பார்க்கக்கூடிய பொறுப்பிலே தலைவர் மூப்பனார் அவர்கள் என்னை அமர்த்தி இருந்தார். ஆகவே அதுல அவருடைய அணுகுமுறை நான் பார்த்திருக்கிறேன். அவர் மாநில உரிமைகளை கேட்பதிலே மிக கவனமாக இருப்பார் என்பதுதான் அவரை பற்றிய என்னுடைய எஸ்டிமேட். ஏன்னா இன்னைக்கு அவருக்கு அந்த மாநிலத்திலே ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்கிறது. அதற்கான ஒரு நிதி சுதந்திரம் வேண்டும், மாநிலத்திற்கு அதிகமான நிதி அதிகாரங்கள் வேண்டும், நிதி பங்கீடு வேண்டும் என்று கேட்கின்ற போது ஆந்திராவுக்கு மட்டும் அந்த கோரிக்கையை அவர் வைக்க முடியாது. ஆனால் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அதை எப்படி பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், அவர்கள் 2 மாநிலத்திற்குள்ள தேவைகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு மற்ற மாநிலங்களை உதாசீனப்படுத்துகின்ற ஒரு அணுகுமுறையை அவர்கள் பின்பற்றலாம். அந்த நேரத்தில் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் தேசம் தழுவிய மாநில கட்சியுடைய பிரதிநிதிகளாக தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவார்களா, அல்லது சுயநல நோக்கோடு தங்கள் மாநிலத்தின் தேவைகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு மற்றவற்றை மோடி அமித்ஷாவுக்கு விட்டு கொடுத்து விடுவார்களா என்பதையெல்லாம்
பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நாட்களிலே வரும். பீட்டர் அல்போன்ஸ் ஆனால் நிச்சயமாக மோடியும் அமித்ஷாவும் கடந்த முறை 2 பேரும் இருந்து நடத்தின ஒரு ஆட்சியை போல இனிமேல் நடத்துவதற்கு சாத்தியம் அல்ல. அதற்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு மட்டும் காரணம் அல்ல. இந்த இந்தியா கூட்டணியில இருக்கின்ற மிக பெரும்பான்மையான உறுப்பினர்களும் அதை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல, நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளில முழுமையாக பங்கேற்கக்கூடிய இடத்துல இருப்பதனால் அதை போல ஒரு சூழ்நிலை வராது என்று நான் நம்புகிறேன். மோடி அவர்களுக்கும் இன்னைக்கு அவருடைய நிலைமையை பார்த்தா நமக்கே கஷ்டமா இருக்கு. சந்திரபாபு நாயுடு பார்ப்பதற்கு நேரம் வேண்டும் என்று கேட்கும் போது கூட கொடுக்காத ஒரு மோடி, இன்னைக்கு அவருக்கு சிறையிலே பிடித்து ஜெகன் வைக்கின்ற போது கூட அதை கண்டிக்காத மோடி அமித்ஷா, இன்னைக்கு கூச்சண்டி பக்கத்திலே உட்கார வைத்து அவர் கையை பிடித்து இழுத்து உட்கார வைக்கக்கூடிய அளவிற்கு அவர் நிலைமை இந்த அவர்களை சார்ந்து இருக்கிறது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லது என்று நான் பேசலாம். பொதுவா ஒரு கூட்டணி கட்சி தான் ஒன்றிய அரசுக்கு ஒரு சூழ்நிலை. எஸ், நம்ம தொடர்ந்து பேசலாம், காத்திருங்கள். ரவீந்திரன் துரைசாமி, எப்படி இருக்க போகிறது கூட்டணி ஆட்சின்றதற்குள் நிறைய பொருள்கள்லாம் இருக்கு. ஏன்னா மோடி அவர்கள் இப்படி கூட்டணி ஆட்சிக்கு பழக்கப்பட்டவர் அல்ல, மோடி வாஜ்பாய் அல்ல அப்படின்ற ஒரு பார்வை. இன்னொரு புறம் சந்திரபாபு நாயுடு நிதிஷினுடைய அவங்க கடந்து வந்த பாதைகள், இதை வச்சுதான் எப்படி இருக்க போகிறதுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அடாப்டபிலிட்டியோட இது கொலிஷன் ஏறாங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு தான் போனோம். 2014 மோடிக்கு தனி மெஜாரிட்டி வராமல் இருந்தேன்னா வாஜ்பாய் மாதிரி தானே அவர் அதை அடாப்ட் பண்ணியிருக்க முடியும். ஏற்றுக்கொள்வார்ன்றீங்க? கண்டிப்பா. அதே இதுக்கு தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அதில் இன்னைக்கு லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சதுமே தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் டு மோடி. மோடிக்கு மாற்று இல்லை, இன்னொரு மாற்று கவர்மெண்ட்டுக்கு வழி இல்லைங்கிறது இந்த மூவ்மெண்ட் அவங்க கொடுத்து அவங்க பதவியேற்றதுமே அந்த பொசிஷன் தான் வந்துடும். இன்னும் ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் ஒரு 18 பேர் இருக்காங்க, அவங்க ஒரு கவர்மெண்ட் கவிழ்றதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த நம்பர் 310ங்கிற அளவுக்கு அது அதிகமாக போயிடும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அதை முடிவு பண்ணி அந்த கவர்மெண்ட்டை கவிழ்க்கக்கூடிய பலம் யாருக்குமே இல்ல. இல்ல 2 பேருக்கு இருக்குல்ல, கிங் மேக்கர் 2 பேர் சேர்ந்து நிதிஷ் சந்திரபாபு நாயுடுன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்றி 2 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. இதுல அவங்களோட முக்கியத்துவம் என்னன்னா, இந்த மக்களவையில இருக்கக்கூடிய எம்பி இடங்கள்ங்கிறத விட பாஜக வெற்றி பெறதுக்கு பீகார்ல நிதிஷ்குமார் தேவை. நிதிஷ்குமார் டேன் கோட் அவரை பலரும் விமர்சனம் பண்ணாலும் கூட அவரை மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. அவர் நிறுத்திய இடங்கள்ல 80% இடங்கள் அவர் வெற்றி பெற்றிருக்காங்க. அவரோட சமூக தளமும் அவர் எளிய மக்களின் ஆதரவான ஒரு தலைவருங்கிறதும் பீகார்ல வெற்றி பெறதுக்கு பாஜகவுக்கு தேவை. இன்னும் சொல்ல போனா பீகார்ல பெரிய சக்தி லால் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஆர்ஜேடி தான். அந்த சக்தியை எதிர்கொள்வதற்கு 3வது சக்தியான நிதிஷ்குமார் அவங்களுக்கு தேவை. அந்த உணர்தல் இருக்குமான்றதுதான் அந்த பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது. நீங்க கூட்டணி ஆட்சின்னு வந்த பிறகு நீங்களும் இறங்கி போக வேண்டியிருக்கும், விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். எதிர்புறத்துல எதிர்கட்சிகளும் பெரும்பான்மையா இருக்கிறாங்க அப்படின்றப்ப 2019 காலம் இருக்காதுன்றது அண்ணன் பீட்டர் சொல்றது. முந்தைய 2 ஆட்சிகளுக்கும் இதுக்குள்ள வித்தியாசத்தை சொல்றாரு. அது அண்ணன் சொல்ல கருத்து நான் ஏத்துக்கிறேன், உடன்படுறேன். நான் சொல்றது ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட்ல பிரச்சனை இல்லைங்கிறது, எந்த பிரச்சனையும் இல்ல. அதே வேளையில இது ஆந்திராவில் வெற்றி பெறதுக்கு சந்திரபாபு நாயுடு தேவை. ஸோ இன்டிஸ்பென்சபிள் அலைஸ். ஏன்னா தேர்தல் வெற்றிக்கு நீங்க சொல்றது நுணுக்கமான இடம். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கு ஆட்சியை தாண்டி தேர்தல் வெற்றி தேவை. 2 பேரை விட மாட்டாங்க. நம்ம 2 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு வெற்றி இல்லை. இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இதை ஒன்றும் இவங்களை முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. இப்போ அவங்கள ஏன் கொடுத்தாங்க? 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கு இன்ட்ரெஸ்டும் டிஃபரெண்டா இருக்க முடியும். இப்போ என்ன மேக்சிமம் இருக்கும்? அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்ப சொல்லுவாரு நிதிஷ்குமார். ஏன்னா சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லுவாரு? ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், இஸ்லாமியர்களுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அதெல்லாம் நீ பேச மாட்டாரு, பெருசா ஒண்ணு அதை இது பண்ண மாட்டாரு. சரி, அந்த இடத்துக்குள்ள நாங்க இஸ்லாமியர் நலனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரே தவிர அதை வச்சு கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு இதெல்லாம் முடிவு பண்ண மாட்டாரு. நீங்க அவங்க அந்த அவரோட தனித்தன்மை வீழாம இருக்கிறதுக்கு தான் இஸ்லாமியர் இஷ்யூவில் நிதிஷும் நிற்கிறாரு, நாயுடு நிற்கிறாரு. அதை நாம அவங்களோட அந்த மதிப்பு மரியாதையோட அவங்க நிற்கிறத நாம குறைச்சி மதிப்பிடலை. பட் நம்பர்ஸ், அரசியல் சூழ்நிலை, அதிகாரம் இந்த இடத்துல எய்தர் மோடி ஆர் எலெக்ஷனுங்கிற ஒரு சூழ்நிலையில் தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ்ங்கிற புள்ளியில் அந்த கவர்மெண்ட் ஓடும். மைனாரிட்டி கவர்மெண்ட் தான்
ஆனா தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ்ங்கிற புள்ளியில ஓடும். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல முன்பு சொல்லிட்டு இருந்தீங்க இதர் அந்த வார்த்தை தான் எடப்பாடியா வந்துச்சு. எலெக்ஷனான்றப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு டேர்மை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார், அதுதான் இங்கும் நடக்கும். ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டுக்கு சான்ஸ் இல்ல. ஆனா திரு பீட்டர் அல்போன்ஸ் சொன்ன பாயிண்ட்ன்றது நீங்க கடந்த கால தன்மையில் இருக்க மாட்டீங்க, அதுவே ஜனநாயகத்திற்கு நல்லது. அது கரெக்ட், அவர் சொல்றது கரெக்ட் தான். அது நடக்கும். அப்ரோச்ல மாற்றம், அதுல சந்தேகம் இல்ல. இந்தியா கூட்டணிக்கு மெம்பர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறாங்க. இவங்களோட எல்லா நடவடிக்கைகளையும் நாயுடுவும் இவங்களும் மற்ற அலைஸ் கூட ஒத்துக்க மாட்டாங்க. சோ அவங்க தனித்தன்மையை காட்டி அரசியல் களத்துக்குள்ள தங்களை நிலைநிறுத்துறதுக்கு எல்லாரும் விரும்புவாங்க. சோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. சரி, கொலிஷன் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போணும், அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போணும். அது மோடி செய்வாரா? ஏன்னா அது பழக்கப்பட்டவர் அல்லன்னு சொல்றாங்கல்ல. செய்வார். ஏன்னா இன்னும் சொல்ல போனா யூபியில தோல்வியை தழுவின பிறகு சட்டமன்ற தேர்தல் வரும்போது மாயாவதிக்கு ஒரு 100 சீட்டு கொடுத்து அவங்களை அலையன்ஸ்ல கொண்டு வரணுங்கிற எதிரணி அலையன்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி தோக்கடிச்சுக்கிறான்னு சொல்லும் போது இவங்களும் காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளாதவங்களை அரவணைச்சு போறக்கூடிய அரசியல் தான் பண்ணி ஆகணும். இது நான் இதோட ரொம்ப தெளிவா சொல்லலாம். They are capable of doing that also. அதுக்கும் அதற்கு தகுதி படைத்தவர்கள் தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆர்கே, இப்போ இந்தியா கூட்டணி அவங்க வந்து நாங்க வந்து இது பற்றி எல்லாம் பேசுறோம், வெயிட் அண்ட் சி அப்படிலாம் சொன்னாங்க. உண்மையில் எதிர்பார்ப்பு இருந்து அப்படி சொன்னாங்களா தெரியல. திடீர்னு இவர்கள் சந்திக்கிறாங்க, ஏதாவது பொது ஒரு திட்டம், செயல் திட்டம் இருக்குமானா அப்படிலாம் பெருசா இருந்த மாதிரி தெரியல. ஆதரவு கடிதம் கொடுக்கப்பட்டு விட்டது, ஆட்சி அமைக்க போறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? முதல்ல இந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஆர்கே? நன்றி விஜய், நேயர்களுக்கு வணக்கம். இது முக்கியமாக நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது முன்னால நிறைய கோலிஷன் கவர்மெண்ட்ஸ் இருக்கிறதாக இங்கு குறிப்பிட்டார்கள். மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் என்றும் அதையும் குறிப்பிட்டார்கள். அதே ஒரு பெரிய ஒரு வியப்புக்குரிய விஷயம். அதாவது மைனாரிட்டிக்கு எதிராக பேசி கடைசியில மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அது ஏதோ இறைவன் கொடுத்த ஒரு வரம் மாதிரி தெரிகிறது. வரமோ சாபமோ. பிபி சிங்கினுடைய அரசாங்கம் இருந்திருக்கிறது, சந்திரசேகரனுடைய அரசாங்கம் இருக்கிறது, நம்மளுடைய ராவனுடைய அரசாங்கம் இருக்கிறது, கவுடானுடைய நம்மளுடைய தலைவர் தேவகவுடனுடைய அரசாங்கம், ஐக்கிய குஜராத்தினுடைய அரசாங்கம், வாஜ்பாயினுடைய அரசாங்கம், மன்மோகன் சிங்கினுடைய அரசாங்கம். ஆனா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யாருமே வந்து 2 டேர்ம் ஒரு அத்தாரிட்டேரியன் போக்குல வந்து இருந்து கொண்டு அதன் பிறகு வந்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டை ஹெட் பண்ண வரவில்லை. இது நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ அதனுடைய அணுகுமுறை என்பது அதுலயே பெரிய சிக்கல் வரும் என்று நான் கருதுகிறேன். அதாவது ஒரு அத்தாரிட்டியன் நேச்சர்ல இருந்து நாம வந்து 2014 ஏறத்தாழ 2015 அருண்ஜேட்லியினுடைய மரணத்துக்கு பிறகுன்னு வைத்துக் கொள்ளலாமே. அதன் பிறகு நாம் வந்து 2 முகங்கள் தான் பார்த்து கொண்டிருந்தோம். பாக்கி எல்லாமே ஏதோ கேபினெட்ல அந்த இடத்தை நிரப்புவதற்காக இருக்கின்ற முகங்களாகத்தான் நாம் வந்து நினைத்துக் கொண்டிருந்தோம். மோடியும் அமித்ஷாவும் தவிர வேற யாருமே கிடையாது. இது நாம் மனதில் கொண்டுதான் இப்ப இருக்கின்ற கோலிஷனை வந்து நாம் பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன். அப்படி இருக்கின்ற ஒரு வேலையில் தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு அந்த 240 பேர் வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க இல்லையா பிஜேபியில. அதுல வந்து அவருடைய எந்த மார்ஜின்ல ஜெயித்தார்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்ஜின்ல பிஜேபியில இருக்கிறதுலே அதிகமாக மார்ஜின்ல ஜெயிச்சது வந்து சிவராஜ் சிங் சௌஹான். 3 முறை 4 முறை வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு மத்திய பிரதேஷ்ல. அதன் பிறகு 8.2 லட்சம் ஓட்டுக்கு ஜெயிச்சு வந்தாரு. மோடி அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இவரோட அனுராக் தாக்கூரோட கம்மியான வாக்குகள் தான் ஜெயிச்சு வர்றாரு. 116 இடத்துல வந்து மோடி இருக்கிறார். அப்போ இந்த மோடியினுடைய இன்வென்சிபிலிட்டிக்கு வந்து கட்சிக்குள்ளாலேயே வந்து கேள்விகள் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது. முறுமுறுக்கள் இருக்கும். வெளியே வேணா ஓப்பனாக இப்ப பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். 18 அமைச்சர்கள் வந்து தோத்துருக்காங்க. மோடியினுடைய இந்த போன அவுட் கோயிங் கேபினெட்ல இருந்து 18 அமைச்சர்கள் தோத்துருக்காங்க. இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் நான் வந்து இந்த இப்ப இருக்கின்ற இந்த கோலிஷனை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இது வந்து நான் சொல்ற விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஒரு சந்திரபாபு நாயுடுக்கும் ஒரு நிதிஷ்குமாருக்கும் தெரியாத விஷயங்கள் கிடையாது. அப்போ அவர்களுக்கு தெரிகின்ற விஷயம் என்னவென்றால், இப்ப 2 நாள் ஆச்சுங்க இந்த ரிசல்ட் வந்து இப்ப 2 நாள் ஆகுது. நான் 3ஆம் தேதி உங்க ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதாவது கார்த்திகேயன் இருந்தாலும் அப்ப என்கிட்ட கேட்டபோது நான் சொன்னேன் 240 அதிகபட்சம் 250 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பாஜக. அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் நான் வந்து உறுதியா இருந்தேன். தமிழ்நாட்டுல கிளீன் ஸ்வீப் என்று உங்களுடைய ப்ரோக்ராம்லயே சொல்லியிருக்கேன், கடைசி இதுல சொல்லியிருக்கிறேன். அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு எந்த அளவுக்கு என்ன செய்ய முடியும் என்ற அந்த ஒரு அகாமடேஷன் இருக்குல்ல, ஸ்பிரிட் ஆஃப் அகாமடேஷன். பலருமே இந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க. மோடி வந்து வாஜ்பாய் அல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது இதற்கும் தகுதி படைத்தவர் தான், கூட்டணி ஆட்சியையும் அவரால் செம்மையா செஞ்சிட முடியும், ஏன்னா அமைவுல காலம் அப்படி இல்லை, அதுக்கும் தயாரா இருப்பாங்கன்றாரு.
இல்ல அது ஒரு ஆர்வம் தானே. 24 வருடமாக வந்து ஒரு மனிதர் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்டை நடத்தி கொண்டிருக்கிறார். குஜராத்ல ஆனாலும் சரி, டெல்லியில ஆனாலும் சரி, மெஜாரிட்டி கிடையாது, ப்ரூட் மெஜாரிட்டி. ஃபர்ஸ்ட் வந்த குஜராத்ல வந்த மெஜாரிட்டி பெரிய மெஜாரிட்டி கிடையாது. ஆனால் அதுக்கு சப்சிக்வெண்டா வந்த எல்லா ஆட்சியிலுமே வந்து மெஜாரிட்டி என்பது ப்ரூட் மெஜாரிட்டி தான் அவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இந்த அகாமடேஷன் இல்லை என்றால் அரவணைத்து போவது என்பது அவருடைய அந்த லாங்குவேஜே கிடையாது. அவருக்கு அந்த கவர்னன்ஸ் ஸ்டைல் வந்து நிச்சயமாக ஒத்து வராது. அதனாலதான் ரவீந்திரன் துரைசாமி சொன்ன இன்னொரு விஷயம் என்னவென்றால் வேற வழிகளும் இருக்கு என்று குறிப்பிட்டார் இல்லையா. அது குறிப்பான வாசகம் எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஐ கான்ட் ரீகால். பட் அப்படி இருந்தால் கூட அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து 2 நாள் ஆகுது இல்லையா, நடக்கலையே. அதாவது ஒரு எம்பியை கூட இன்னும் வாங்க முடியவில்லை. இந்த மிஸ்டர் சின்ஹா போன்ற நபர்கள் வந்து ட்விட்டர்ல எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற நபர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல 10 இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸ் வந்து இப்போ வந்து என்டிஏக்கு மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தைரியம் கொடுக்கின்ற விஷயங்களாகத்தான் பார்க்க வேண்டும். இப்ப நிதிஷ் சந்திரபாபு நாயுடு வந்து ஆதரவு கொடுத்து விட்டார்கள் என்றால், ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு சுயேட்சைகள் மாதிரி சிறு கட்சிகள்லாம் இயல்பாவே கொடுக்கிறது தான், அப்ப 300 தாண்டி தான் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்றாரு. இல்ல அதெல்லாம் ஒரு ஆசை தானே. இல்ல அப்படியா இப்போ தெரிகின்ற விஷயம் என்னவென்றால், திஸ் இஸ் எ மைனாரிட்டி கவர்மெண்ட். எங்க வேணாலும் எப்ப வேணாலும் விஷயங்கள் மாறலாம் என்றுதான். இது சாணக்கியா எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். சாணக்கிய எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடி ஐடி சிபிஐ இன்னைக்கு எனக்கு பெரிய விருப்பம். என்டிஏனோட கூட்டம் நடந்தது இல்லையா இன்னைக்கு, அதுல முக்கிய பார்ட்னர்ஸ் இல்லைன்னு பாத்துட்டு இருக்கேன். அதாவது எலெக்ஷன் கமிஷன், இடி, சிபிஐ, ஐடி இவர்கள் இல்லாத வந்து ஒரு கூட்டம் நடக்கிறதே பெரிய விஷயமா நான் பார்க்கிறேன். அவர்களை வைத்துக்கொண்டு பழைய அந்த ரீதியில் வந்து இன்னமும் அச்சுறுத்த முடியாது. இதுதான் முக்கியமான ஒரு டேக்அவேங்க. இதுல வந்து முன்னாடி என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அரசாங்கங்களை அங்கங்க டாப்பிள் பண்ணி கொண்டிருந்தார்கள், இல்லை என்றால் கட்சிகளை உடைத்துக் கொண்டிருந்தார்கள். அது இன்னைக்கு முடியாது என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு சிங்கிள் எம்பி கட்சி இல்லை என்றால் ஒரு சிங்கிள் எம்பி கூட இன்னைக்கு வந்து தே கேன் டிக்டேட் டெர்ம்ஸ்ங்கிறது தான் உண்மை நிலையா இருக்கு. பேசலாம் ஆர்கே. ஜி.கே. நாகராஜ் சார், 2 விஷயம் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னபோது வந்து பழைய தன்மையில் நீங்க அணுக முடியாது, அது ஜனநாயகத்திற்கு நல்லது அப்படின்ற ஒரு விஷயம். ஆர்கே 2-3 விஷயங்கள் சொன்னார். நீங்க உள்ளுக்குள்ளேயே உட்கட்சிக்குள்ளேயே இப்போது இல்லாவிட்டாலும் சில மாற்றங்கள் முரண்கள் இருக்கலாம், ஏன்னா வாக்கு சதவீதத்தை காண்பிக்கிறார். உட்கட்சிக்குள்ளேயே எதிர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு சூழலும் இருக்கு அப்படின்றதும், கூட்டணி கட்சி தலைவர்களை நம்பி நீங்க ஆட்சியை நடத்துறதுல இருக்கிற சவால்களையும் சுட்டிக்காட்டினார். இல்ல, உலக நாடுகளையே ஒருங்கிணைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ரஷ்ய உக்ரைன் வாரை நிறுத்தி, போரை நிறுத்தி மக்களை மீட்டுக் கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி அவர்கள். உலகத்துல திறமை வாய்ந்த தலைவர்களில் நம்பர் 1 இருக்கிற தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அதாவது ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவரை தோற்கடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒன்று சேராத கட்சிகள், ஆம் ஆத்மியும் காங்கிரசும் ஒன்று சேர்ந்து, கம்யூனிஸ்டும் காங்கிரசும் ஒன்று சேர்ந்து, திரிணாமுல் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒன்று சேர்ந்து, இன்னும் சொல்லிட்டே போலாம். இப்படி எல்லாம் பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து பல கூட்டணிகள் அமைத்து அவர்கள் பெற்ற மொத்த சீட்டுகள் எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 235. எங்களுடைய தனித்து நின்ற நாங்களுடைய ஓட்டுக்களை, எங்களுடைய எண்ணிக்கையை கூட அவர்கள் பெற முடியல. அப்படி ஒரு தகுதியற்ற ஒரு கூட்டணி இன்னைக்கு டெல்லியில உட்கார்ந்து ஆலோசனை பண்றாங்க. எதுக்கு ஆலோசனை பண்றாங்கன்னு தெரியல. அவங்களுடைய ஆலோசனை நோக்கம் மக்களை மீண்டும் ஏமாற்றுறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம், அதை பண்றோம், இதை பண்றோம். சந்திரபாபு ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு தலைவரை அழைப்பு கொடுக்கின்ற, அதுவும் தேர்தல் ரிசல்ட் வர அழைப்பு கொடுக்கின்ற ஒரு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு தலைவரை பெற்ற ஒரு கட்சி 100 கூட தொட முடியல. 99 ஒரு காலத்துல அவர் வெளிப்படையாக ஜி.கே. நாகராஜ் அவர் வெளிப்படையாக அழைப்பு விடுக்கல. இது பற்றி நான் தனித்து சொல்ல முடியாது, தலைவர்களோடு பேசுவேன் அவர் வெளிப்படையாக சொல்ல. அரசியல்ல தகுதி அப்படின்றது ஒரு வார்த்தைக்கு பதம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அரசியல்ல தகுதி, இவர்களுக்கு தகுதி இருக்கான்னு அதை தாண்டி நம்ம பேசலாம். ஒரு கூட்டணி அரசு அமைக்கிறீங்க, ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சியோடு, கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு கட்சியோடு அதை பற்றி பேசுவதை, அவர்களை அழைப்பது என்பது ஒரு அநாகரிகம் தான். எந்த அளவுக்கு பதவியின் மீது ஆசை என்பதை நீங்க பாஜக இதை விரும்பவே விரும்பாதுன்றீங்க. இன்னொரு அணியில இருக்கிற கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதையோ அழைப்பதையோ விரும்பவே மாட்டோம். இத இந்தியா கூட்டணி தலைவர்கள் செய்யறத பார்த்து அதிருப்தியா இருக்குன்றீங்க. எனக்கு பேசுறதுக்கு முன்னு வாய்ப்பு கொடுங்க ஜி.கே. நாகராஜ். சாரி சார், என்ன விளக்கம் தான் இது உங்களுக்கு ரொம்ப அசூயையா இருக்குன்றீங்க. இப்படிலாம் கேட்கலாமா? நான் சொல்ல வரேன். இப்ப அவங்க
டெல்லியில கூடியிருக்காங்க, நம்முடைய முதல்வர் கூட போயிருக்காங்க. நோக்கம் என்ன? இன்னைக்கு வந்து ஒரு வலுவான 292 சீட்டோட இன்னும் 10 பேர் சேர்ந்திருக்காங்க. எனக்கு 300 எண்ணிக்கையோட ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போகிறது. ஆனா மக்கள்கிட்ட ஏதோ ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கோம், நாங்க அமைக்க போன ஒரு தோற்றத்தை மீண்டும் மக்களை ஏமாற்றுகிற முயற்சி காங்கிரஸ் செய்யுது. இல்ல, நான் கேட்பது ஜி.கே. நாகராஜ் அவர்கள் டிபேட் அதற்குள்ள இல்ல. இப்ப பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கூட நாங்க ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்ல ஆர்கே அந்த இடத்துக்கு நகரல. கேள்வி நான் அதை தான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புவது, ஒரு கூட்டணி அரசை அமைக்க முடியுமா? மோடி அவர்கள் வாஜ்பாய் அல்ல, அதுக்கு உங்கள்கிட்ட பதிலை எதிர்பார்க்கிறேன். பாருங்க, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அரசியல்ல நல்லவர்களை விட வல்லவர்களுடைய திறமை மிக சிறப்பாக செயல்பட முடியும். நான் சொல்றேன், ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்கள் நல்லவர் மட்டுமல்ல, வல்லவரும் கூட. அவரால் 100 மடங்கு, நான் சொல்றேன், உலகத்தை ஒருங்கிணைத்தவரால இந்த 2-3 கட்சிகளை ஒருங்கிணைப்பது நிச்சயமாக சாத்தியமற்றது என்று நீங்கள் நினைத்தால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒன்று. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில தெலுங்கு தேச கட்சியாகட்டும் அல்லது நம்முடைய இந்திய கூட்டணியை உருவாக்கிய முக்கியமாக இருந்தவர் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள். அவரை இந்து கூட்டணி விட்டுட்டு வெளியே போனவர். அவர் சொன்னார் மேடையில், என்ன சொல்றார், நரேந்திர மோடியில் வைத்துக் கொண்டு, நான் தெரியாமல் போயிட்டேன், இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன், உங்களோடு தான் இருப்பேன். மேடையில ஓப்பனா டிக்ளேர் பண்ண நிதிஷ்குமார் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவரோடு பாஜக இணைந்து நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அவரையும் கூட இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அவர்கள். இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டார், இப்படி எல்லாம் வந்தார். இன்னைக்கு வந்திருக்கிறவருக்கு இன்னைக்கு அவங்களுடைய ஆந்திரா குறித்து எப்படியெல்லாம் கனவு வந்து கொண்டிருக்கின்றார். தேசத்தை பற்றி கவலைப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் இணைந்து செல்வதில் ஆர்வம் காமிக்கின்றார். இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்து பேசி மிக தெளிவாக ஒட்டுமொத்தமாக நரேந்திர மோடி அவர்களை அந்த என்டிஏவுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கின்றார்கள். பிரதமர் மோடியாக தேர்ந்தெடுத்து கடிதம் கொடுத்திருக்கிறார். இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்க போகிறது? உங்க நோக்கம் எல்லாம் என்னன்னா, இல்ல, இப்ப இதற்கு முன்பு திரு ஜி.கே. நாகராஜ், இப்ப இதற்கு முன்பு தனித்து முடிவெடுக்கிறார் பிரதமர் அலுவலகம் பிற அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளை கூட தனித்து எடுக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் மத்திய புலனாய்வு அமைப்புகளின் செயல்பாடுகள், இனி அதுக்கெல்லாம் ஒரு நெருக்கடி வந்திருக்கு அப்படின்றாங்களே. இனி அப்படிலாம் நீங்க செயல்பட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. இல்ல, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னாங்க, ஜனநாயகத்திற்கு எப்பொழுதும் மரியாதை கொடுக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி, திரும்ப சொல்றேன், காங்கிரஸை போன்ற ஒரு குடும்பம் சார்ந்த கட்சி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் போல கிச்சன் கார்மெட் குடும்பத்தில் இருக்கின்ற கட்சி அல்ல. பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகமான கட்சி. எப்பொழுதும் ஒரு முடிவெடுத்தால் கூட, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல முடிவெடுத்தா கூட 10 பேர் அமர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் கட்சியுடைய கொள்கை. அந்த வகையில் எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டாக அமைந்து முடிவெடுப்பது என்பது கடினமான காரியம் அல்ல. அதை எளிதா செய்ய முடியும். யாருக்கே குறுக்கிட விரும்புனீங்க சுருக்கமா? இந்த உக்ரைன் வாரம் பத்தி திரு நாகராஜ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதுக்கு தான் ஜான் ஒலிவர் என்ற தி வேர்ல்ட் இஸ் வீக் என்ற அந்த ப்ரோக்ராம் வந்து கழுவி ஊத்தி இருக்காங்க. இவர் கேட்டாரு, அவங்க நிறுத்துறாருங்கிறது உலக நாடுகளே சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அது உங்களுடைய ஒரு கேம்பெயின்ல நீங்க கொண்டு வந்திருந்தீங்க, அது வேணா வச்சுக்கலாம். அதை தாண்டி தயவு செய்து இந்த மாதிரியான தவறான தகவல் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணி கொண்டிருக்காதீங்க. யுக்ரைன்ல வார் நடத்துக்கு நரேந்திர மோடினால முடியவில்லை, இன்னமும் வார் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது ஒண்ணு. இரண்டாவது, நீங்க வந்து என்டிஏ என்று குறிப்பிடும் போது தயவு செய்து இந்தியா கூட்டணி என்று குறிப்பிடுங்க. இந்தியா அலையன்ஸ்ல கூப்பிட வேண்டியதானே? இந்தியா அலையன்ஸ் கூடும்போது என்டிஏ அலையன்ஸ் கூடுங்க. பாஜக வந்து காங்கிரஸ் பார்ட்டி என்று குறிப்பிடும் போது பிஜேபி பார்ட்டி என்று குறிப்பிடலாம். அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. சுருக்கமா சொல்லிடுங்க. இல்ல பாருங்க, ஒரு நாள் போர் நிறுத்தப்பட்டு மக்கள் மீட்டெடுக்கப்பட்டால் என்பது உண்மை கிடையாது. அப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது பாஜக கூட்டணி ஆட்சி அதையும் திறம்பட நடத்திட முடியும்னு சொன்னதையும், ஜி.கே. நாகராஜ் வந்து நல்லவர் மட்டுமல்ல வல்லவர்னா அரசியல்ல வல்லவருக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. இப்ப என்ன சிக்கல்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. திரு நாகராஜன் சொல்ல அச்சீவ்மெண்ட் எல்லாம் மோடி வந்து பண்ணியிருக்காருன்னு யாரும் எக்ஸிட் போல் நடத்தினவங்க தான் சொல்லணும். அப்படிதான் அதை வச்சுதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இந்தியாவையே ஒருங்கிணைக்க முடியாதவர் வந்து உலகத்தை ஒருங்கிணைக்கிறாருன்னா எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? இந்தியாவில் இருக்கிற பிரிவினைகளை அதிகமாக்குறவர் உலகத்தை ஒன்றிணைக்கிறாராம். அந்த நாட்டுக்காரனே சொல்லுவான், உங்க நாட்டில் ஒரு மதத்தினரை நீ வந்து அந்நியப்படுத்துறீங்க, நீங்க வந்து எங்களையே வந்து நீங்க ஒருங்கிணைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அது தவறு. இவர் வந்து ரவீந்திரன் துரைசாமி சார் சொன்னது வந்து there is no alternative. என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா நீங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஹெட்லைன் போட்டிருந்தாங்க விஜயன்,
என்டிஏ கெட்ஸ் கவர்மெண்ட், இந்தியா கெட்ஸ் ஆப்போசிஷன். பெர்ஃபெக்ட் ஹெட்லைன். மோடியுடைய பெயர் இல்லாமல் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் ஒரு ஹெட்லைன் வரும்னு வந்திருக்கு பாத்தீங்களா, அதுவே வெற்றி இந்தியாவுக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷன் வாஸ் ஆல் அபவுட் மோடி. அவருடைய பிம்பத்தை மட்டுமே நம்பி அவங்க பிஜேபி இறங்கின எலெக்ஷன் இது. அப்படிப்பட்ட எலெக்ஷன்ல மோடி ஹெட்லைன்லயே வரல. நான் சொல்றது லார்ஜஸ்ட் சர்க்குலேட்டட் நியூஸ் பேப்பர். கரெக்டான ஒரு விஷயம். ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, மோடி சர்க்கார்னாங்க, எல்லா மினிஸ்டர்ஸும் மோடி சர்க்கார்னாங்க. அது வந்து ஒரு பிளான் பண்ணி அவங்க போடுற ட்வீட் எல்லாத்துலயுமே மோடி சர்க்கார். அது அப்புறம் பிஜேபி சர்க்கார் ஆச்சு, இப்ப வந்து என்டிஏ சர்க்கார் ஆயிருக்குது. என்ன ஒரு ப்ராக்ரஸ் பாருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஆகஸ்ட்லயே செப்டம்பர்ல எலெக்ஷன் இருந்திருந்தா இந்தியா கூட்டணி 100% ஆட்சிக்கு வந்து அப்படியே குறைஞ்சு வந்துகிட்டே இருந்தது. அதோட இன்னும் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றேன். திமுக ஃபார்ம் பண்ணும்போது திராவிடர் முன்னேற்ற கழகம்னு வைக்கலாமான்னு ஒரு பேச்சு இருந்தான். திராவிடர் அப்படிங்கிறது இந்த அதோட அட்ஜெக்டிவ் திராவிட. அப்பதான் வந்து அண்ணா வந்து ஒரு நிலப்பரப்புனா அது வந்து ஆல் என்கம்பாசிங்கா இருக்கும், ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் போகாது அப்படின்னு சொன்னாராம். ஆனா தெலுங்கு தேசம் அதெல்லாம் பத்தி கவலைப்படல. ஒரு ரீஜனை, அது மட்டும் இல்ல அங்க உள்ள மக்களுடைய அட்ஜெக்டிவ் தெலுங்கு தான். தெலுங்கு பேசும் மக்களையும் நம்ம தெலுங்குன்னு தான் சொல்லுவோம். தெலுங்கு தேசம் பார்ட்டின்னு அந்த ரீஜனல் பிரைடுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி டிடிபி. இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு ரீஜனல் பார்ட்டி பிரின்சிபல் ஆப்போசிஷனா வந்தது தெலுங்கு தேசம் பார்ட்டி 1984ல. நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது கோலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னா எனக்கு என்டி ராமாராவ், அப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி, மற்ற எல்லாரும் கைகோத்து நிக்கிற போட்டோ தான் ஞாபகம் வரும். அந்த ஃபெடரலிசம் ஸ்ட்ரக்சர்ல அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் வந்து சந்திரபாபு நாயுடு. அவரே 90ஸ்ல பார்த்திருக்கலாம். அவர் கட்சியை சேர்ந்தவர், சபாநாயகராக இருந்தாரு. அவர் வந்து இந்த நேஷனல் பாலிடிக்ஸ்ல பெரிய ரோல் பிளே பண்ணார். தெலுங்கு பிரைட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். ஏன்னா அந்த தெலுங்கு பிரைட வந்து இந்திரா காந்தி அவமதிச்சாங்கிறதுனால உருவான கட்சி அது. என்டி ராமாராவ்னு ஒரு எம்ஜிஆர் மாதிரி கெரியர் பொலிட்டீஷியனோ அல்லது வந்து பாலிடிக்ஸ் முழு நேரமா இறங்கணும்னு நினைக்கல. அது அப்படிப்பட்ட கட்சியோட நீங்க வந்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் நடத்துறது இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஏன்னா அவங்க 1 லட்சம் கோடி இந்த 5 வருஷத்துல கட்டப்படாத தலைநகரத்துக்கே தேவைப்படுது. அமராவதி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், அதை அவர் ஷெல் பண்ணிட்டாரு. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும், இந்த கேபிட்டல் கட்டுறதுக்கான பணம் வேணும். நிதிஷ்குமாரும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்கிறாரு. அன்எம்ப்ளாய்மெண்ட் நாங்க இப்படிதான் எங்களால் டேக்கிள் பண்ண முடியும், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. இந்தியா வந்து காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரி. அந்த காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரியை ஆளுவதற்கான அந்த கோலிஷன் கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்கான டெம்பரமெண்ட் திரு மோடிக்கு இல்ல. இல்ல நான் இப்படி கேட்கிறேனே, ஒரு அரசு அமைச்சிருக்கு ஒரு நிலையான ஆட்சி வேண்டும்ன்ற புரிதல் நிதிஷுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இருக்காதா? நம்ம விட்டு கொடுப்போம், இந்த ஆட்சி நிலையான டிமாண்ட்ஸ் இருக்கு. அவங்க வந்து ஆட்சி நிலையா இருக்கணும்னு நினைச்சா கூட அவங்க சட்டமன்றத்துல அவங்களுடைய செல்வாக்கு வளரணும், தக்க வச்சுக்கணும், திரும்பவும் வரணும்னா அவங்க மக்களுடைய விஷஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸின்ற. ஏன்னா அவங்களுக்கு அந்த கம்பல்ஷன்லாம் இருக்கும். விஜய் இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க, நம்ம கோலிஷன் கவர்மெண்ட்னா வந்து 96க்கு மேல தான் ஜெனரலா திங்க் பண்ண ஆரம்பிப்போம். நீங்க வந்து காங்கிரஸ் வந்து 84க்கு அப்புறம் மெஜாரிட்டியே வாங்கல. எல்லாமே 91ல ஃபர்ஸ்ட் கோலிஷன் கவர்மெண்ட் அண்டர் நரசிம்மராவ். அது எப்படி நிலை பெற்றதுங்களா அடுத்தது. பட் அந்த கோலிஷன் கவர்மெண்ட் ரன் பண்றதுல ஓரளவுக்கு ட்ரைனிங் பிராக்டிஸ் உள்ள கட்சி காங்கிரஸ். 2004 2009 அது வந்து கோலிஷன் கவர்மெண்ட் ரன் பண்ணாங்க. காங்கிரஸ் செஞ்ச மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா, நம்ம பிஜேபிக்கு தற்சமயத்தில் ரைவல் கிடையாது. அவங்களுடைய ஓட் ஷேர், அவங்க ஜெயிக்கிற சீட்லாம் வேற லெவல்ல இருக்கு. நம்ம வந்து ஒரு கூட்டணியா தான் பிஜேபி எதிர்கொள்ள முடியுங்கிறத வந்து தீர்மானமா முடிவு பண்ணி களத்துல இறங்கினாங்க. எல்லாத்தையும் விட பிஜேபியுடைய தத்துவமே ஃபெடரலிசத்துக்கு எதிரானது. அத வாஜ்பாய் தெரிஞ்சிருந்தாலும் கோலிஷனை ரன் பண்றதுக்காக கண்டினியூ பண்ணாரு. அப்புறம் 99ல இவங்களோட கோலிஷன் கவர்மெண்ட்ல இருந்த கட்சி பேர்லாம் பார்த்தேன். எந்த கட்சியோடையும் பிணக்கு இல்லாம இது வரைக்கும் இருந்தது இல்லைங்க. எல்லா கட்சியும் பிஜு ஜனதாதளோட கூட்டணியில் இருந்தாங்க, அவங்களோட பிரச்சனை. ரவீந்திரன் எல்லா கட்சிகளோடையும் அதே மாதிரி பிணக்கிலேயே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபைனலா ஒண்ணே சொல்லிடுறேன், கோலிஷன் கவர்மெண்ட்டுக்கும் ப்ரூட் மெஜாரிட்டி பிஜேபிக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட், ஆர்டிகல் 370, அதுக்கப்புறம் சிஏஏ, இது எல்லாம் கோலிஷன் கவர்மெண்ட்ல இவங்களால பேச முடியுமா? பேசியிருப்பாரா? ராமர் கோயில் கூட கட்டிருக்க முடியாது. ரெண்டு விஷயம் இருக்குல்ல, பாஜகவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இதெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கும். இதெல்லாம் பேசினா கூட்டணி ஆட்சிக்கு நெருக்கடி வரும். எப்படி சமாளிக்க போகிறார் மோடின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. அதாவது கூட்டணி கட்சிக்குள்ள முரண்பாடு இல்லாத எந்த கூட்டணியும் இல்லை. காங்கிரஸ் கூட்டணியில் என்ன நடந்துங்கிறதெல்லாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அபிஷா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த இடத்துக்குள்ள ஒரு மாநிலத்துக்குள்ள
தங்களுக்குள்ள ஒரு போட்டி வரத்தான் செய்யும். யார் பெரிய கட்சியா வர்றதுங்கிறது வந்து இயல்பான ஒன்று தான். ஆனால் இன்னைக்கு வந்து நிதிஷ்குமாருக்கு பலமும் நாயுடுக்கு பலமும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மக்களவை எண்கள் அல்ல, அந்த நம்பர் அல்ல. எண் தேவை இல்லைன்றீங்க, எண் இல்லைன்றீங்க. அந்த எண் இல்ல. அது வந்து இன்னைக்கு பதவி ஏற்றுட்டாருன்னா அப்புறம் அந்த கவர்மெண்ட் யாரும் டிஸ்லாஜ் பண்ண முடியாது. தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் தான். இவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் ஒன்றுபடுத்தி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து முடிவெடுக்குங்கிறதெல்லாம் சும்மா கற்பனை. இது காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் இது வெவ்வேறு கட்சிகள் அவங்க திமுக விட்டு விலகுறாங்கிறது எந்த அளவுக்கு அபத்தமான பொய்யோ அதே மாதிரிப்பட்ட பொய்களாக தான் அது இருக்குமே தவிர ஒவ்வொருத்தருக்கு இன்ட்ரெஸ்டும் வேற. எந்த ஒரு தனிநபருக்கு இன்ட்ரெஸ்டும் பேசலாம். கவர்மெண்ட் டிஸ்லாஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லாத பெரிய நம்பர்ஸ் கவர்மெண்ட் இருக்கு. ஓகே, ரகு குறுக்கிட விரும்புனீங்க. திரு பீட்டர் அல்போன்ஸ். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட்னு சொல்லுவாங்க. 2019 வெற்றி கழிப்புல இருந்த மோதியை நம்ம நேத்தி பார்க்கல. அவர் வந்து does not seem to relish. விஜய், நீங்க எனக்கு வாய்ப்பு தரணும். முதல் சுற்றிலே டைம் குறைச்சிட்டீங்க. சரி, ஜிகே நாகராஜ், ஏன்னா நீங்க யாருக்கு எனக்கு பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க. நீங்க ஜிகே நாகராஜ் இப்ப தொடர்ச்சியா அவங்க பேசிட்டே இருக்காங்க. இல்ல உங்க பழைய உத்தியை எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வாட்ச் கட்டியிருக்கேன், உங்க வாட்சையும் பாருங்க. என்ன கூடுதல் நேரம் கொடுங்க, அது கோரிக்கையா வைங்க சார். வழி சுமத்தாதீங்க சார். நாட்டுக்கே கோலிஷன் கவர்மெண்ட் ப்ரூட் மெஜாரிட்டி இல்ல, பாத்துக்கலாம். பேசலாம். மெஜாரிட்டி இல்ல, 300 இல்ல. ஜிகே நாகராஜ் 400 பார் இல்ல. இல்ல வேண்டாம். ஜிகே நாகராஜ், நீங்க எல்லாரையும் அரவணைச்சு போறதுல ஒரு கைத்தேர்ந்த கட்சியில இருக்கக்கூடியவர். இந்த 5 பேர்ல 6 பேர் அரவணைச்சு போக கூடாதா? காத்துருங்க. விஜய், நான் சொல்ல வந்தது ஃபார்மிங் த கவர்மெண்ட் இஸ் ஈஸியர் தென் ரன்னிங் த கவர்மெண்ட் மோடி ரியலைஸ் பண்ணிட்டாரு. மோடியுடைய பெருமையே மஸ்குலர் ஹிந்துவிசம் மட்டும் கிடையாது, அவருடைய பர்சனாலிட்டியே மஸ்குலர். அவர் இன்னொருத்தர கேட்டு ஆட்சி நடத்துற ஒரு பர்சனாலிட்டி கிடையாது. இஸ் நாட் a வாஜ்பாய். ஓகே, பீட்டர் அல்போன்ஸ், இதுல குறிப்பாக அதிகாரம் எல்லாரையும் இணைத்து வைக்காதா? ஒன்று, ஒருத்தரோட ஆதரவு இருந்தா போதும். நிதிஷோ சந்திரபாபு நாயுடோ அந்த ஆதரவு வச்சுட்டு இந்த ஆட்சியை தக்க வைக்க முடியாதா என்ன? அதாவது நண்பர் நாகராஜன் பேசும்போது சர்வதேச தலைவர்களை ஒருங்கிணைத்தவர் மோடின்னு சொன்னார். அதாவது இந்த G20 நாடுகளுடைய தலைவராக வந்து ஒரு டான் சிஸ்டத்துல வந்து ஒரு கான்பரன்ஸ் நடத்துவதுங்கிறது வேறு, ஒரு பல்வேறு முரண்பட்ட அரசியல் தத்துவங்களை உடைய அரசியல் கட்சிகளை ஒன்றாக இணைத்து ஒரு கூட்டணி அரசை நடத்துகிற நிர்வாகம் என்பது வேறு. முதல்ல கூட்டணி அரசினுடைய பேசிக் கான்செப்டே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அலையன்ஸ் பார்ட்னர்கள் எங்கேயெல்லாம் ஒன்றுபடுகிறார்கள் என்று முதல்ல பார்க்கணும், எங்கெல்லாம் வேறுபடுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். வேறுபடுகின்ற செய்திகளை வந்து தூக்கி அப்புறப்படுத்திவிட்டு ஒன்றுபடுகின்ற செய்திகளை மட்டும் வைத்துத்தான் அரசாங்கத்தை நடத்துவதுதான் கூட்டணி. அதனாலதான் வந்து ஆர்கே சொன்னாரு, நம்ம ரகுவும் சொன்னாரு, அதை போன்ற ஒரு ஆட்சி கலைக்கு மோடி வந்து பயிற்றுவிக்கப்பட்டவர் அல்ல அப்படின்னு சொன்னார். இதுல இந்த தடவை என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசுக்கு ஹனிமூன் பீரியடே கிடையாது. மோடி 3.3ல அவருக்கு வந்து ஹனிமூன் பீரியடே கிடையாது. நாளைக்கே உட்கார வேண்டும். ஏனென்று சொன்னால் ராகுல் காந்தி அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் உட்கார போறார். அவர் வந்து he will be the shadow prime minister. அவருக்கு வந்து பலவிதமான அரசியல் சாசன சட்ட அங்கீகாரம் கிடைக்க போகிறது. ஆகவே முன்னால போன மாதிரி பப்பு விவரம் தெரியாது உட்காரு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆகவே அந்த சூழ்நிலையில ராகுல் காந்தி அவர்கள் டே 1 இருந்து கோரிக்கைகளை வந்து வரிசையாக வைப்பார். முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பிலேயே நிதிஷ்குமாருக்கும் மோடி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள் என்று கேட்கின்ற போது சந்திரபாபு நாயுடுக்கும் மோடி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இதை போல வந்து அக்னிவீர் 2 வருஷத்துல முடிஞ்சிடும். லட்சக்கணக்கான இளைஞர்கள் வரப்போகிறார்கள். அவர்களுக்கு பீகார்ல வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் பீகார் பற்றி எரியும். ஆகவே அந்த சூழ்நிலையில மோடி அவர்கள் எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார் என்பது வந்துதான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதனால 5 வருஷம் என் அருமை நண்பர் சொல்லி முடிச்சிடறேன். ரவீந்திரன் துரைசாமி சொன்னது போல there is no blank check available for மோடி. 5 வருஷத்துக்கு கேரண்டியே கிடையாது. 440 பேர் வச்சிருந்தாரு ராகுல் காந்தி. அதில் ஒரு விபி சிங்கை எடுத்து கையாண்டார்கள். ஆகவே அரசியல் வந்து who gets what and where and when, யாருக்கு எங்கே எப்பொழுது என்ன கிடைக்கிறது என்பதுதான். அதில் கிடைப்பது சரியாக கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு நாளில் கூட அரசாங்கம் கவலைலாம். அதுதான் உண்மை. அதான் முதல்ல இது வந்து பாரத பிரதமருக்கு பின்னடைவுங்கிறத என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏனென்றால் மத்திய பிரதேசத்துல 29க்கு 29 பெற்றிருக்கிறோம், குஜராத்ல 26க்கு 25 பெற்றிருக்கிறோம்,
சத்தீஸ்கர்ல 11க்கு 10 பெற்றிருக்கின்றோம். இல்ல எம்பிக்களை சொல்லிட்டு வரேன். பீகார்ல ஏறக்குறைய 40 தொகுதிகள் 27 பெற்றிருக்கிறோம். இப்படி சொல்லலாம். நீங்க பல இடங்கள்ல வெற்றி பெறாத இடங்கள்லாம் நாங்க வெற்றி பெற்று வந்திருக்கோம். கேரளாவுல இன்னைக்கு எண்ணிக்கை ஆரம்பித்திருக்கிறோம். இன்னைக்கு அங்க கால் பதிச்சிருக்கோம். கேரளா முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2 காங்கிரஸையும் இடதுசாரியை மீறி இன்னைக்கு ஒரு வெற்றி ஒரு கட்சி அங்க நம்ம பாஜக வெற்றி பெற்று வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுல முதல் முறையாக இன்னைக்கு பாரத பிரதமருடைய அந்த புகழ், எங்களுடைய தலைவருடைய அந்த முயற்சி, அந்த உழைப்பு இன்னைக்கு 2% வாக்கு வங்கியை கொண்டு வந்திருக்கிறது. திமுகவுடைய வாக்கை சரித்து இருக்கிறது. அதிமுக வாக்கை குறைத்து இருக்கிறது. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய 3வது கட்சியாக பாஜக தமிழகத்துக்கு உருவாகி இருக்கிறது. நீங்க காங்கிரஸ், நீங்க கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ், அதையும் மீறி அங்க ஏறக்குறைய 20 இடங்களை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க எப்படி பின்னடைவா பாக்குறீங்க? நிச்சயமாக இல்லை. எங்களுக்கு 2 பிரச்சனை. ஒன்று உத்தரப்பிரதேசம். அதற்கு காரணம் இல்ல ஜி கே நாகராஜ், நீங்க என்ன வாக்கு எண்ணிக்கை மூடிலே இருக்கிறீங்க? நீங்க ஆட்சி அமைக்க போறீங்க. நான் கூட்டணி அரசை பத்தி பேசிட்டு இருக்கேன். இல்ல, அவங்களுக்கு நான் சொல்ற காரணம் பாரத பிரதமருடைய செல்வாக்கு குறையவில்லைன்னு சொல்றேன். 2 காரணங்களால் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்தது. ஒண்ணு உத்தரப்பிரதேசம், அதுல காங்கிரஸ் தலைவர் கொடுத்த 1 லட்சம் ரூபாய் மாதம் வருதம் கொடுக்குறேன்னு சொன்ன பொய்யான வாக்குறுதிக்கு கிடைத்த வரவேற்பு, ஏமாற்று வேலை. இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல நான் உங்களுக்கு நேரம் தரேன். நான் பாயிண்டடா நம்ம பேசினதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவா இருக்கும்ன்றேன். இவங்க மீண்டும் மீண்டும் பாரத பிரதமருக்கு ஒருபோதும் குறையல, அவருடைய செல்வாக்கு குறையவில்லை. பல இடங்களில் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. பல மாநிலங்களில் நாங்கள் ஆட்சி அவருடைய ஓட்டு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கே. வாரணாசியில 1.5 லட்சம் வந்திருக்கு, 3 லட்சத்துல பாதி வந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல உங்களுடைய குறிப்பா காங்கிரசினுடைய பொய் வாக்குறுதி மக்களை ஏமாற்றி இருக்கிறது. மக்களை திசை திருப்பி. நீங்க சர்வே எடுத்து பாருங்க. அதே பீகார்ல நம்பல, அதே வாக்குறுதியும் பீகார்ல நம்பல. எல்லா இடத்திலையும் சொல்றேன். நம்பல. ஏற்கனவே காங்கிரசிடம் ஏமாறுந்த மக்கள் நம்பவில்லை. எங்க ஏமாறாமல் இருக்கிறார்கள் அங்க நம்பி இருக்கின்றார்கள். அதுக்கு தமிழ்நாடு ஒரு உதாரணமா சொல்லலாம். நீங்க சரி, நன்றி ஜி கே நாகராஜ். ஆமா, நீ அடுத்த காட்சிகள் எப்படி அரங்கேறும்? அரசியல் நகர்வுகள்லாம் இனி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி விஜயன். இப்போ ஃபட்னவிஸ் ஏற்கனவே ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ தன்னுடைய ரெசிக்னேஷனை கொடுத்ததாக ஒரு தகவல் இப்பதான் இருக்கிறது. என்னுடைய நண்பர் பாம்பேல இருந்து டெக்ஸ்ட் பண்ணி இருக்கிறாரு. அது ஒருவேளை இப்போ பாக்கி இருக்கின்ற பாஜக தலைவர் ஃபட்னவிஸ் என்பது நரேந்திர மோடியினுடைய பக்தனாக மாறிவிட்ட ஒரு மனிதர். இப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் மகாராஷ்டிரால. அடுத்து மகாராஷ்டிரால தேர்தல் வர இருக்கிறது. அதனால பாக்கி இருக்கின்ற யூனிட்ஸ்ல இருக்கின்ற தலைவர்களுக்கு, அதாவது குறிப்பாக யோகி ஆதித்யநாத் மாதிரியான நபர்களுக்கு இது ஒரு தாக்கீதாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப பாஜகவில் ஏற்கனவே சில பிரச்சனைகள் என்று நான் குறிப்பிட்டேன் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த தகவல் எனக்கு கிடையாது. இந்த தகவலை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக பாஜகக்குள்ள சில பிரச்சனைகள் நடக்கிறதாகத்தான் தெரிகிறது. அதை தாண்டி எனக்கு இந்த தேர்தலை பத்தி 2-3 விஷயங்கள் மிக பிடித்தமாக இருந்தது. ஒண்ணு 26 முஸ்லிம் எம்பிக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெஸ்ட் பெங்கால், அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ், கேரளா போன்ற மாநிலங்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸ்பெஷல் டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாமே. அதே மாதிரி பன்ஸ்வாரான்ற இடத்துல தான் அருவருக்கத்தக்க அந்த பேச்சு தொடக்கம் குறித்தார் நம்முடைய பிரதமர். அந்த இடத்தில் இன்னைக்கு பாஜக தோற்றிருக்கிறது. அதே மாதிரி அயோத்தியா சிட்டி லொகேட்டான ஃபைசாபாத்ல தோற்றிருக்கிறார்கள். 18 அமைச்சர்கள். நம்மளுடைய அந்த அஜய் மிஸ்ரா தேனி என்ற ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவருடைய மகன் தான் விவசாயிகளை கொன்றான் இல்லையா, அந்த வண்டி ஏற்றி கொன்றான் இல்லையா, அவர் தோற்று விட்டார். 18 பேர் தோற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இது பல விஷயங்கள் நான் பார்க்கும் போது இது எனக்கு தெரிகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்றால், என்னுடைய டேக்அவே என்று பாத்தீங்கன்னா, இனி இந்த காம்ப்ரமைஸ் சர்க்காருடைய டைம் தான். அந்த காம்ப்ரமைஸ் என்றது யார் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சந்திரசேகர நாயுடுவோ இல்லை என்றால் ஒரு நிதிஷ்குமாரோ மட்டும் கிடையாது. இந்த லாஸ்ட் எம்பி இருக்காங்களே, நீங்க டிபெண்ட் பண்ற லாஸ்ட் எம்பி இருக்காரு இல்லையா, அந்த லாஸ்ட் எம்பி கூட அவர் he will demand a price. கடைசியா நம்முடைய முன்னாள் அமைச்சர் ராசா ஒரு கவிதை இதுல வெளியிட்டு இருந்தாரு ட்விட்டர் பக்கத்துல. கடவுள் குழந்தையின் கைகளில் பிச்சை பாத்திரம், அச்சய பாத்திரத்தோடு ஆந்திராவும் பீகாரும், கடவுளை மனிதனை பெரியார் வாழ்கிறார். அதாவது நிதிஷ்குமார் இந்த கோன்மன்ற விட்ரா பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்த தலைவர் அல்ல. ஒரு செல்வாக்குங்கிறது டிபெண்டபிள் தான். அவரு இப்ப நீங்க நாயுடு, அவரு ஜெகன், நவீன், இவங்கெல்லாம் இண்டிவிஜுவல் லீடர்ஸ். இவர் நிதிஷ்குமார் 3வது சக்தி. 2 சக்திகளுக்கும் இடையில உள்ள அந்த இதை பயன்படுத்தி
தொடர்ந்து வெற்றியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி தானே தவிர மற்றவங்கள மாதிரி இண்டிவிஜுவலாக முடிவெடுத்த ஒரு ஹீரோயிச சக்தி கிடையாது. அதனால தான் அவரை பல்டிகுமார்னு கூட மற்றவங்க விமர்சனம் பண்ணக்கூடிய தன்மை. பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னது நீங்க ஒரு கிளீன் செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரிலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்க முடியாதுன்றது. ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்ல நீங்க யார் தலைமையில் ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் பற்றி திங்க் பண்ணுவீங்க? அசாவுதீன் ஓவாசி தலைமையிலையா? அப்படி யாருமே இல்லை. அப்படி இல்லாத போது மோடியை தவிர வேற எதுவுமே இல்லை. நிதிஷே இல்ல சந்திரபாபு நாயுடு தலைமையிலேயே ஒரு ஆட்சி மம்தா இன்ட்ரெஸ்ட் அது எங்க சர்வாகும்? அது வாய்ப்பே இல்லை. மம்தா இன்ட்ரெஸ்ட் என்ன சர்வாகும்? காங்கிரஸை கொண்டு விட்டுக்கிட்டு காங்கிரஸ் முஸ்லீம் ஓட்டை தள்ளி விடுறதுல அகிலேஷ் யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கு என்ன லாபம் இருக்கு? இல்ல சரத்பவாருக்கு என்ன லாபம் இருக்கு? கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஆன்டி மோடிங்கிறதுல ஒன்னா நின்னாங்க, அவ்வளவுதான். ஓ, அல்டர்னேட்டுக்கான வாய்ப்பே கிடையாது இல்லங்கிறதா 100% உண்மை. ஓகே. இப்ப நீங்க என்னடா ஒரு சிலர் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்ஸுக்காக வின் ஃபர்ஸ்டுக்கு மோடி கூட வர முடியாது, ஸ்டாலின் வரமாட்டார். நான் வந்து தேவையில்லாத இதை விமர்சனம் வைக்க மாட்டேன். அதே மாதிரி அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், இந்த சூழ்நிலை உத்தவ் தாக்கரேக்கும் கிடையாது, சரத்பவாரும் கிடையாது. நீங்க இன்னொரு இடத்துக்கு போறீங்க, இந்தியா கூட்டணியில இருந்து ஆள் வந்துருவாங்க, போறத பத்தி பேச வேண்டாம் கிடையாது, நிறைய பேர் கிடையாது. அதற்கான நெசிட்டியே இல்ல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மோடி தெளிவா ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுப்பாருன்னு. அதனால அதுல யாருமே டச் பண்ணி பார்க்க மாட்டாங்க. நம்ம சும்மா பேசிக்கலாம், ஆசைக்கு சொல்லிக்கலாம். ஆர்கேனாலும் சரி, அண்ணானாலும் சரி. இல்ல ஆர்கே சார் உங்க ஆசைன்றாரு, நீங்க அவர் ஆசை. சுருக்கமா மோடி பலமுறை வந்து காங்கிரஸ் முக்த் பாரத்னு பேசியிருக்காருல்ல, அது உண்மை இல்ல. அவருக்கு பிடிக்காத பொலிட்டிக்கல் டிஸ்பென்சேஷன் ரீஜனல் பார்ட்டிஸ். ஏன்னா இந்த ஹிந்துத்துவாவோட சர்ஜ வீரியத்தோட எதுக்கிறது வந்து நாடு முழுவதும் ரீஜனல் பார்ட்டிஸ். அதனால ரீஜனல் பார்ட்டிஸ்னாலே பிஜேபி அண்டர் மோடிக்கு கை கொடுக்க வேண்டிய கட்சிகள் அல்ல, காலை வார வேண்டிய கட்சிகள், முதுகில் குத்தப்பட வேண்டிய கட்சிகள். அப்படிப்பட்ட மென்டாலிட்டி உள்ளவங்க ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாதுங்கிறது. எனக்கு ரொம்ப சுருக்கமாக, மாற்றே இல்லாத போது என்ன நடக்கும்ன்ற ஒரு கேள்வி, சுருக்கமா பதில். இல்ல, அரசியல்ல வந்து ரவீந்திரன் துரைசாமி சொல்வதை போல வந்து ஒரு நிலையெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. மாற்றம் வேண்டும் என்றால் ஒரு வினாடியில் மாற்றத்திற்கான தகவல்களை அரசியல் தயார் செய்யும். எப்படி சுனக் வந்து பிரிட்டிஷ்ல வந்து பிரதமரா எப்படி வந்தார், எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில வந்தார், அதை போல தேவைகள் எப்படி வந்து குஜரால் வந்தார், அதை போன்ற தேவைகள் வருகின்ற போது அதை போன்ற நபர்களை தேடி கண்டுபிடிப்போம். ஒன்னு மட்டும் சொல்றேன், அமித்ஷாவும் மோடியும் அவர்களுடைய வாக்கு வங்கிகளை வைத்துக் கொள்வதற்கு அடிப்படைவாதம் பேசாமல் அவர்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஜின் ஓடாது. ஆனால் இனிமேல் அவர்கள் பேசாமல் இருக்கின்ற போது அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு எகெயின்ஸ்டா போகும். அந்த சூழ்நிலையில் தான் நெருக்கடி வரும். அந்த நெருக்கடியில் ஒரு புதிய தலைமை வரும், ஒரு மாற்றம் வரும், வரக்கூடிய வாய்ப்பு. சுருக்கமா, தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று காங்கிரஸ் சொல்லி கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டணியில ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள கூட இல்லை. அந்த அளவுக்கு அங்கே ராகுல் காந்திக்கு காங்கிரசுக்கு இருக்கின்ற மரியாதை, எமர்ஜென்சியை கொண்டு வந்து எந்த அளவுக்கு இந்தியாவை பலவீனப்படுத்தியது, எந்த அளவுக்கு கட்சியில நடத்தியது திமுக உட்படங்கிறது அண்ணன் அல்போன்ஸ் அவர்களுக்கும் தெரியும். சீக்கியர்களை எப்படி எல்லாம் கொத்தா காங்கிரஸ் கொண்டு போயிட்டது எல்லாம் தெரியும், அண்ணன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும். அதனால ஜனநாயகம் குறித்தோ அல்லது இதை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் காங்கிரஸ் போன்ற கட்சிகள். பாஜக டிக்ளேர்ட் எமர்ஜென்சி எதிர்த்தவங்க எல்லாம் ஹீரோ, டிக்ளேர்ட் எமர்ஜென்சி எதிர்த்தவங்க எல்லாம் தேச துரோகிகள். அதான் வித்தியாசம். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தருணத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கன்ஃபியூஷன், நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.